ஹலோ எவ்ரிவன். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரொஃபைலை வந்து லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூசுவல் நீங்கள் வந்து ஃபேஸ்புக், கூகுள் குரோமில் வந்து ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி வரும் தெரிஞ்சது தான். ஸோ இங்கே ஆப் வச்சுருந்தாங்கன்னா ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வருமா. ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 3 லைன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த 3 லைன்ஸை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாரி ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி. கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த ஏரோ மார்க் காட்டுறேன் பாருங்கள், செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்தமாரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி இருக்கா. ஸோ அதுக்கு கீழே ஒரு செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த செட்டிங்ஸ் உள்ள இன்னும் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸை தான் நீங்கள் வந்து டச் பண்ணணும். அந்த செட்டிங்ஸை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இந்த பாப்பப்பில் வந்து நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆடியன்ஸ் அண்ட் விசிபிலிட்டிஸ். ஸோ நம்ம இந்த ஒரு ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆடியோ விசிபிலிட்டிஸில் வந்து ப்ரொஃபைல் லாக்கிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா ப்ரொஃபைல் லாக்கிங் ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைல் லாக்கிங்கை டச் பண்ணோம்னா ஸோ இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஆல்ரெடி நீங்கள் ப்ரொஃபைலில் வந்து லாக்கில் இருக்குது, தெரியாதனமாக நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது அன்லாக் யுவர் ப்ரொஃபைல்னு காட்டும். இப்போ நம்ம ப்ரொஃபைல் வந்து அன்லாக்கில் தான் இருக்குது. ஓகேவா, நம்ம ப்ரொஃபைல் அன்லாக்கில் தான் இருக்குது. சப்போஸ் லாக் பண்ணணும் அப்படின்னா இது தான் லாக் பண்ணணும். ஓகேவா, இந்த லாக் யுவர் ப்ரொஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், யுவர் ப்ரொஃபைல் ஒன்லி ஃப்ரெண்டு யூ கேன் யூ த ஃபோட்டோஸ் போஸ்ட் அண்ட் ஸ்டோரிஸ் யுவர் ப்ரொஃபைல். நம்ம வந்து லாக் பண்ணதை வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஒண்டி தான் பார்க்க முடியும். நம்ம ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸு, என்ன லைக்ஸு, நம்ம என்னென்ன ஸ்டோரிஸு, ஸோ இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கில், இவங்க ஒண்டி தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாரி இது ஒரு ஆப்ஷனு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரொஃபைல் வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ ஓகேவா, இதுலேயே கொடுத்துருக்காங்க யூ ஆர் லாக் யுவர் ப்ரொஃபைல், இங்கே லேண்ட் மோர் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம ப்ரொஃபைல் லாக் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ வந்து லாக் பண்ணியிருக்கோம். அன்லாக் இருக்கிற ப்ரொஃபைலில் லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து இப்போ வந்து சேம் லைக் திஸ் நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணி வந்தீங்கன்னா ப்ரொஃபைல் லாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மறுபடியும் நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ஓகேவா, இதில் வந்து செட்டிங்ஸ்னு இருக்குது. அந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சேம் லைக் திஸ் தான். இதில் வந்து ப்ரொஃபைல் லாக்கிங் அப்படி இருக்குது. அது வந்து ப்ரொஃபைல் லாக்கிங் கொடுத்துட்டிங்கன்னா சி யுவர் மோர்னு கொடுத்துருக்கோங்க. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் லாக்கில் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அன்லாக்கில் தான் இருந்தது. நம்ம வந்து ப்ரொஃபைலை லாக் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ப்ரொஃபைல் லாக் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன், என் ப்ரொஃபைல் லாக்கில் தான் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே அன்லாக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லாக் கொடுக்கணும். இது வந்து கொடுத்துட்டிங்கன்னா அன்லாக் யுவர் ப்ரொஃபைல் ஷோ ஆகுதா. இந்த அன்லாக் யுவர் ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேவா, அன்லாக் யுவர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து லோட் ஆகுது. செட்டிங்ஸில் வந்து நம்மளுக்கு லோட் ஆகுது. லோட் ஆகிடுச்சு பாருங்கள். யுவர் அன்லாக் யுவர் ப்ரொஃபைல் மேக் பீப்பிள் ஷூ த ஃபோட்டோஸ். இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸு, நீங்கள் பண்ணுற ஸ்டோரிஸு எல்லாமே ப்ரொஃபைலில் வந்து எல்லோரும் பப்ளிக்காக பார்க்க முடியும். இப்போ நம்ம அன்லாக் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ அன்லாக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சேம் லைக் திஸ் தான். நீங்கள் பேக் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அப்படியே உள்ளே போகணும். மறுபடியும் பேக் வந்துட்டு மறுபடியும் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த ப்ரொஃபைல் உள்ள செட்டிங்ஸ் போயிட்டு மறுபடியும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து ப்ரொஃபைல் லாக்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் லாக்கிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாக்குன்னு கேட்குது. ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ப்ரொஃபைல் வந்து அன்லாக்கில் தான் இருந்தது. உங்களுக்கு வந்து டெமோக்கோசரம் நான் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அன்லாக்கும் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வந்து அன்லாக்கில் இருக்குது. இந்தமாரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே ப்ரொஃபைல் வந்து அன்லாக்கருடைய டீட்டெயில்ஸ் இது தான். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.